தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கேக்குறாரு. உடனே உள்ள வர்றாரு. என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த கல்பனா மேடம் சொல்றாங்க, ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா, உங்க மருமக இப்போ ரெட்டை குழந்தைய சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. இத தமிழுக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. என் மருமக ரெட்டை கருவை சுமந்துகிட்டு இருக்காளாம், இப்போ எங்க வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அந்த ஸ்கேன் பண்ண டாக்டருக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, அந்த பாட்டியம்மா அன்னைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்க கேக்குறாரு, இந்த விஷயத்த ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி அந்த அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, தமிழ்ச்செல்வியும் உங்க பையன் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னதும் ராஜாங்கத்துக்கும் சரிதான், அம்மா செஞ்சதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. தமிழும் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. தமிழ் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. சேது சொல்றாரு, அப்பா நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சேது என்கிட்ட போறாரு. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க தமிழ்கிட்ட அம்மா, இப்போ நீ எங்க வீட்டுல ரெட்டை வாரிசு சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னு ராஜவங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்றீங்க, என் வயிற்றுல வளர்றது ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, இப்போ உன் வயிற்றுல வளர்றது ரெட்டை வாரிசு, எங்க வீட்டு வாரிசுகளை நீ சுமந்துகிட்டு இருக்க, இப்போதான் எனக்கே உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாதான் உனக்கும் சேதுவுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, ஏன்னா இந்த குழந்தைங்களை வச்சுதான் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே தமிழ் சொல்றாங்க, ஏன் மாமா அவர்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரே அப்படின்னு தமிழும் நினைக்கிறாங்க. வேண்டாமா, இப்போதைக்கு நீ சொல்ல வேணாம், இத நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கமும் தமிழ்கிட்ட சொல்லவும், தமிழும் சரிங்க மாமா, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பார்த்தா சேது வந்துடுறாங்க. எல்லாருமா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பத்தா வர்றாங்க. அப்பத்தா அப்பத்தா கிட்ட என்ன தமிழ்ச்செல்வி, நல்லபடியா பரீட்சை எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்க போலயே அப்படின்னு அப்பத்தா கிட்ட தமிழ் கேக்குறாங்க. என்னடி உண்மை அது, நான் என்னத்தடி உங்ககிட்ட மறைக்க போறேன் அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. இல்ல, என் வயிற்றுல வளர்றது ஒரு குழந்தையா அப்படின்னு கேட்கவும், இதுல என்ன சந்தேகம், உன் வயிற்றுல வளர்றது ஒத்த புள்ள தானே அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இப்போ மாமாவுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, என் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தான் அப்படின்னு எல்லா உண்மையும் மாமாவுக்கும் எனக்கும் மட்டும் தெரியும் அப்படின்னு தமிழ் சொல்லவும், இதை கேட்டுட்டு அப்பத்தான் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடி சொல்ற, ராஜாங்கத்துக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் ராஜாங்கமும் வர்றாரு. ஏமா எங்ககிட்ட உண்மையை மறைச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்பத்தான் சொல்றாங்க, இல்லையா ராசாங்கம், இந்த மாதிரி தமிழ்ச்செல்விக்கு பிறக்க போற ரெட்டை குழந்தைய வச்சுதான் இந்த சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்போ தமிழ்ச்செல்விக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, ஆனா இந்த உண்மை சேதுவுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கமும், சரிம்மா நான் சேதுக்கிட்ட அதை நான் சொல்லல, ஆனா நம்ம வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுதுன்னு அவனுக்குமே தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது இவங்க 3 பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வருக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை உங்க பெரியப்பா அந்த தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்